இங்கே ஒரு வயசான தாத்தா அவர் ஒய்ஃப்கிட்ட சாண்ட்விச் செய்ய சொல்லி கோவமாக கேட்குறாரு. அவங்களும் வேகமாக கொண்டு வந்து சாண்ட்விச்சை தர்றாங்க. அதை வெறித்தனமாக சாப்பிட்றாரு. மறுபடிக்கும் அவர் சாண்ட்விச் கேட்டோன்னா கோவமாகி அந்த சாண்ட்விச்சில் டிஷ்வாஷிங் லிக்யூடை எடுத்து ஊற்றி மறுபடிக்கும் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறாங்க. புண்டு இந்த சாண்ட்விச் எடுத்து கூலாக சாப்பிட்றாரு. மறுபடிக்கும் அவர் சாண்ட்விச் செய்ய சொல்லி அவர் ஒய்ஃபு கட்டுறாரு. அதில் கோவமான அவங்க என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஒரு கல்லையும் எடுத்து அந்த சாண்ட்விச்சில் சாசேஜுக்கு மேலே வச்சு கொடுத்துட்றாங்க. அதையும் அவர் ரிலாக்ஸாக மென்று சாப்பிட்றாரு. அதை பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப் பயந்து ஓடிடுறாங்க. மறுபடிக்கும் கோவமாக அவர் சாண்ட்விச் கேட்டோன்னே கடுப்பான அவங்க சாண்ட்விச் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டில் கீழே வளர்ந்துருது. அதிலேருந்து ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து அந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு கொடுத்துட்றாங்க. அதையும் மென்னுக்கிட்டே வாயில் ரத்தம் வர்ற அளவுக்கு கடிச்சு சாப்பிட்றாரு. அதை பார்த்து அவங்க ஒய்ஃபும் மறுபடிக்கும் பயந்து கிச்சனுக்குள்ளே ஓடிடுறாங்க. லாஸ்ட்டில் தான் தெரிய வருது, அவங்க ஒய்ஃபுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. அவர் இறந்தும் பல வருஷம் ஆகி இன்னும் அவங்க சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறத மட்டும் நிப்பாட்டவே இல்லை.